அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் IPS சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை காவல்துறையில போக்குவரத்து காவல் வடக்கு மண்டல இணை ஆணையராக பணிபுரிந்து வந்தவர் டி மகேஷ்குமார் IPS அதிகாரி. இவர் மீது ஒரு பெண் காவலர் ஒருவர், அதாவது போக்குவரத்து பிரிவிலேயே பணிபுரியக்கூடிய பெண் காவலர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில், அதாவது DGP அலுவலகத்திற்கு சென்று இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்ல அவரது பாலியல் ரீதியாக அவர் துன்புறுத்தியதாக IPS அதிகாரி துன்புறுத்தியதாக அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரை அடுத்து உடனடியாக ஒரு விசாகா கமிட்டி, சீமா அகர்வால் DGP தலைமையில ஒரு விசாகா கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. விசாரணையின் ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே அந்த புகாரில் முகாந்திரம் இருப்பதாக, அதாவது அந்த பெண் கொடுத்த புகாரில் உண்மை இருப்பதாக தெரிந்ததன் அடிப்படையில் உடனடியாக சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. சென்னை போக்குவரத்து காவல்துறையில் இணை ஆணையர் அந்தஸ்தில், அதாவது DIG ரேங்க் அதிகாரி இந்த IPS அதிகாரி இவர் மகேஷ்குமார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல அவர் காவல் கண்காணிப்பாளராகவும் பிறகு DIG என்ற அந்தஸ்திலும் பணிபுரிந்து வந்தவர். இதற்கு முன்பு சென்னை காவல்துறையில தெற்கு மண்டல இணை ஆணையர் போக்குவரத்து காவல் பிரிவில் இருந்தவர். அதற்கு பிறகு சமீபத்தில் தான் மாற்றப்பட்டு அவர் வடக்கு மண்டலத்திற்கு இணை ஆணையராக தொடர்ந்து பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில கடந்த சில நாட்களாக அவர் தொடர்ந்து மருத்துவ விடுப்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தனக்கு கீழே பணிபுரிந்த, அதாவது போக்குவரத்து காவலராக பணிபுரிந்த ஒரு பெண் காவலர் ஒருவர் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த பெண் காவலர் தொடர்ந்து இதற்கு முன்பு கடந்த சில மாதங்களாகவே இது போன்ற தொந்தரவு இருந்ததாகவும் அவர் கொடுக்கப்பட்ட புகாரில் தான் உடனடியாக விசாகா கமிட்டி அமைப்பதற்கு DGP உத்தரவிட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே DGP சீமா அகர்வால் தலைமையில் இந்த விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு விசாரணையில இதற்கு இந்த புகாரிலே இது போன்று நடந்திருப்பதற்கான, அந்த பெண் கொடுத்த புகாரில் இது போன்று நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான முகாந்திரம் இருந்திருக்கிறது என்று அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, முதற்கட்ட அறிக்கை. அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கு பிறகு முழுமையாக இந்த விசாரணை நடத்தி அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக வழக்கு பதிவு போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் இதற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. அந்த பெண் காவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில அது சட்ட வல்லுநர்களுடைய அந்த ஒப்பீனியனுக்கு அனுப்பி அதற்கு பிறகு அவர்கள் இதில் வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வார்கள் எனவும் காவல்துறை உயரதிகாரிகள் இந்த விசாரணையை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு DGP அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இது போன்று பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாகவும் இதே போன்றுதான் விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு கைது நடவடிக்கை வரை அதில் சென்றது. இது போன்ற இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள், IPS அதிகாரிகள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதான பாலியல் புகாரிலும் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையில் தான் விசாகா கமிட்டி அமைத்து விசாரித்து தற்பொழுது இந்த துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். என்றாலும் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு இது இந்த சட்ட வல்லுநர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்வதோ அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் பிறகு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.